வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்று பார்க்க இருப்பது பிரம்மர முத்திரை அல்லது பிராமர முத்திரை என்று அழைக்கப்படுகிற முத்திரையை பத்தி பார்க்க இருக்கிறோம். இந்த முத்திரைக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மர அப்படின்னாலும் பிரம்மரி அப்படின்னாலும் தேனீயை குறிக்குது. இந்த முத்திரையை நாம கைகளில் வைத்து கொள்ளும் பொழுது ஒரு தேனி ரெண்டு ரெக்கைகளையும் மேலே தூக்கி பறக்கிற அமைப்பில் இருக்கிறதன் காரணமாக இந்த முத்திரைக்கு இந்த பெயர் வந்தது. இந்த முத்திரை அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லப்படுற அனைத்து விதமான அலர்ஜிக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த அலர்ஜி நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மகரந்தம் நிறைய வர்றதுனால நமக்கு மகரந்தத்தால் சிலருக்கு தொடர் தும்மல், அடுக்கு தும்மல், அதெல்லாம் சளி எப்பவுமே சளி இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கண்களில் எரிச்சல் இருக்கும், கண்கள்ல இருந்து நீர் வடிகிறது இருக்கும். சிலருக்கு இந்த வெயில், அதாவது நமக்கு இவ்வளோ நாள் சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு வெயில் உடனடியாக அதிகமாகிறதுனால தோள்களில் வெடிப்பு, சிவப்பு திட்டுகள், உடல் அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம சரியாகிறதுக்கு இந்த முத்திரையை நம்ம பண்ணலாம். இந்த முத்திரை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வலிமையை மேம்படுத்தி நம்ம உடல் செல்கள் அந்த அலர்ஜிக்கு எதிராக போராடுறதுக்கு உதவி புரியுது. இப்போது சிலருக்கு அலர்ஜியால் கண்களில் அரிப்பு இல்லைன்னா நீர் வடிதல் போன்றவை இருக்கும். அவங்களுக்கும் இந்த முத்திரை பலனளிக்கும். சிலருக்கு தொடர் தும்மல், அடுக்கு தும்மல், சளி பிடிச்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கும் இந்த முத்திரையானது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி சிலருக்கு தோள்களில், அதாவது என்ன கடிச்சது அப்படின்னு தெரியாத ஒரு இதனால ஒரு சிவப்பு திட்டுக்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதனால வர்ற அலர்ஜியும் இந்த முத்திரை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த முத்திரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ முதல் விஷயமா நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு முத்திரை பயிற்சியை பற்றி சொன்ன பொழுது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுத்தக்கூடாது. நீங்கள் இப்படி வெறுமனே இப்படி தொட்டா போதும், இல்லைன்னா இங்கே இப்படி வச்சுட்டு நீங்கள் வெறுமனே இந்த கைகளை இந்த மாதிரி வச்சா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஒவ்வாமைக்கு பயனளிக்கிற பிரம்மர முத்திரை நாம் சிறு அழுத்தத்தோடு செய்யணும். இதுதான் முதல் கண்டிஷன். நம்ம இதில் கவனிச்சிக்க வேண்டிய கண்டிஷன். இரண்டாவது, மற்ற முத்திரைகள் எல்லாம் நம்ம அதிகபட்ச நேரத்தையும் ஒரே முறையில் நீங்கள் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இதில் நீங்கள் அதிகபட்ச நேரமாக ஒரு தடவை செய்கிறதே 7 நிமிடங்கள் மட்டும்தான் நம்ம இது செய்வோம். அதாவது பிரித்து தான் செஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த முத்திரை நம்ம செய்யும் பொழுது கூட 3 முத்திரைகள் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். அதுவும் இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலருக்கு இந்த தோல் வெடிப்பு, உடலில் சிவப்பு திட்டுகள், தோல் அரிப்பு, உடல் அரிப்பு, சின்ன சின்ன கொப்பளங்கள் இருக்கிறவங்களுக்கு இதற்கூட நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு முத்திரையும், நம்ம நீர்த்தன்மை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கான முத்திரையும் இந்த பிரம்மர முத்திரையோட சேர்த்து பண்ணணும். இது எனக்கு தும்மல், அடுக்கு தும்மல்னால எனக்கு ரொம்ப சளி தொந்தரவாக இருக்குது, ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதாவது தலைவலி, பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிரம்மர முத்திரையோட மீதி 2 முத்திரைகளை சேர்த்து நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம வாங்க இந்த முத்திரைக்குள்ளே போகலாம். இந்த பிரம்மர முத்திரை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. உங்களுடைய உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து தான் இருக்கணும். நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறதுக்காக, உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக உங்களை நோக்கி என் கைகளை வச்சுட்டு பண்ணுறேன். அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விரல், இந்த பெருவிரலோட அடிப்பகுதியை இந்த மாதிரி நீங்கள் தொடணும். இந்த இடத்துல ஒரு சின்ன அழுத்தம், இங்கே பாருங்க, இப்படி தொடலை, ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம பிரம்மர முத்திரையில் மற்ற எல்லா முத்திரைகளும் நம்ம இந்த மாதிரி விரல் நுனிகளில் வைங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இந்த முத்திரை விரல் நுனிகள் இல்லாமல் நடுவிரலோட பக்கவாட்டில் இந்த மாதிரி வைக்கிறீங்க. பாருங்கள், விரலோட நுனிகள் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அமைப்பை நீங்கள் நிழல் நம்ம சுவரில் காமிச்சு விளையாடுவோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேனி பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த முத்திரையோட
அந்த பேரில் இந்த முதிரை வந்து இருக்கிறது. திரும்ப இப்போ கவனிங்க, இந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய கைகள். இதில் நீங்கள் இதை வந்து உங்களுடைய பெருவிரலில் இந்த மாதிரி வச்சுட்டு நடுவிரலோட பக்கவாட்டில் இந்த மாதிரி கைகளை வைக்கிறீங்க. இது வந்து பிரம்மர முதிரை அப்படின்னு சொல்லப்படுற முதிரை ஆகும். இப்போ இந்த முதிரையோட தும்மல் பிரச்சனை இருக்குது, தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க செய்ய வேண்டிய முதிரைகள் வந்து, இப்போ இந்த முதிரை மட்டும் எவ்வளோ நேரம் செய்யணும்னா, ஒரு முதிரை வந்து நீங்கள் 7 நிமிடம் வந்து இந்த முதிரை செய்யணும். பிரம்மர முதிரை அப்படிங்கிறது 7 நிமிடம் செய்யணும். நான் திரும்ப செய்யலாமா உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 20 நிமிட இடைவெளி இருக்கணும் இன்னொரு தடவை நீங்கள் பிரம்மர முதிரை பண்ணுறதுக்கு. ஆனால் நான் வந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம், இல்லை ஒரு 3 மணி நேரம் கழித்து செய்யலாமான்னா அதுக்கு வந்து எந்த கணக்கும் கிடையாது. ஆனால் முதல் தடவை இப்படி பிரம்மர முதிரை நான் செஞ்சு 7 நிமிஷம் பண்ணிவிட்டு, அடுத்த முறை நான் பிரம்மர முதிரை பண்ணுறதுக்கு இடையில் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் வந்து இடைவெளி இருக்கணுங்கிறது மிக முக்கியமான விதி. ஓகேங்களா? மற்ற விதிகள் ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ரூல்ஸ் ஆஃப் முத்ரா அப்படிங்கிற வீடியோவே நம்ம தனியாக போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க்கில் கொடுக்குறேன், கார்டுலேயும் கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு முறை முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முதிரைகள் வந்து எப்படி பலனளிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒவ்வாமை பிரச்சனை வந்து உடனடியாக சரியாகாது. குறைந்தபட்சம் நீங்கள் 90 நாளுக்கு அப்புறம் தான் இந்த முதிரை உங்களுக்கு பலனளிக்குது இல்லைங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுவே சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வாமை பிரச்சனை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. என்ன உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த மூக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்ப்ரே வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணுறீங்க, 5 தடவை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து ஒரு 3 தடவையாக குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா 2 தடவையாக குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த முதிரையோட பலன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து முகம் அமைப்பு எல்லாமே பாரமாக இருக்குது. நான் பிரம்மர முதிரை வந்து எவ்வளோ தடவை பண்ணணும், கூட என்ன முதிரை பண்ணணும்னா, நீங்கள் இந்த பிரம்மர முதிரையை 4 முறை 7 நிமிடங்களாக 28 நிமிடங்கள் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 20 நிமிஷங்கள் 10 நிமிடங்கள் வந்து சைனஸ் முதிரை அப்படின்னு சொல்லப்படுற, இல்லைன்னா குபேர முதிரைன்னு சொல்லப்படுறது. இது நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இந்த 2 விரல்களை உள்ளே மடித்து வச்சு இந்த மாதிரி வைக்கிறோம். அதாவது உங்களுடைய சுண்டு விரல் மோதிர விரலை மடித்து வச்சு இந்த 3 விரல்களை இந்த மாதிரி வைக்கிறது தான் வந்து சைனஸ் முதிரை அப்படின்னு சொல்லப்படுற இந்த முதிரையோட அமைப்பாகும். இதே மாதிரி மகாசிரசு முதிரை அப்படின்னு சொல்கிற முதிரை, இது வந்து இந்த நடுவிரலை இப்படி மடித்து வச்சோன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தொடுது இல்லைங்களா? அது தலஹிருதய வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்டில் உங்களுடைய மோதிர விரலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 கைகள்லையும் மகாசிரசு முதிரை வந்து பண்ணுறது நம்மளுடைய தலைவலியோடு சேர்த்து வர்ற அந்த ஒவ்வாமை பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். இப்போ எனக்கு தோலில் பிரச்சனை இருக்குது, தோல் அரிப்பு, சிவப்பு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பிரம்மர முதிரையோட செய்ய வேண்டிய 2 முதிரைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவுகளை நீக்கிறதுக்கு பயன்படுற அபான முதிரையும், நம்மளுடைய உடலில் நீர்த்தன்மை குறையாமல் பாதுகாக்கிற நீர் முதிரையும், இல்லைன்னா வருண முதிரையும் நம்ம பண்ண போகிறோம். இப்போது இது வந்து அபான முதிரைங்கிறது இந்த 2 விரல்களோட நுனிகள் நடுவிரலோட இருக்கிற மாதிரி பண்ணுறது அபான முதிரை. இதுவும் அதே கணக்கு தான். நீங்கள் 4 முறை வந்து பிராமர முதிரை பண்ணுறீங்க, 7 நிமிஷங்கள், 10 நிமிடம் அபான முதிரை வந்து பண்ணுறீங்க. இந்த அபான முதிரை பண்ணி முடித்த பின்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் சுண்டு விரலோட நுனி பெருவிரலோட நுனியை தொடுற இந்த முதிரை வந்து 10 நிமிடங்கள் பண்ணுறீங்க. திரும்ப ஒரு தடவை சின்ன ரீகேப் சொல்கிறேன். அதாவது எனக்கு அலர்ஜியால் தொடர் தும்மல், எனக்கு தலைவலி, தலை பாரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க பிராமர முதிரை வந்து 7 நிமிடங்களாக 4 முறையும், 10 நிமிடங்கள் வந்து சைனஸ் முதிரைன்னு சொல்லப்படுற குபேர முதிரையும், 10 நிமிடங்கள் மகாசிரசு முதிரையும் பண்ணணும். இதே இது இந்த அலர்ஜியால் தோலில் தடிப்பு, உடம்பில் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிரம்மர முதிரையை வந்து 4 முறை 7 நிமிடங்களும், அதற்கூட இந்த அபான முதிரைன்னு சொல்லப்படுற முதிரை 10 நிமிடங்களும், வருண முதிரைன்னு சொல்லப்படுற இந்த முதிரையை வந்து 10 நிமிடங்களும் நீங்கள் 2 கைகள்லேயே வைக்கணும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா
இதை செய்து பலன் பெறுங்கள். இதை வந்து உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.